தேமுதிகவோட கம்பேரிசன் தொடரத்தான் போகுது. ஸோ எந்த அளவில் அந்த நம்பர்ஸ் வரப்போகுது அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி. இன்னைக்கு நடந்த இந்த ஆலோசனை கூட்டம் திமுக கூட்டணியில் என்னதான் நடந்துட்டு இருக்கு, இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்மளுடைய ரிப்போர்ட்டர் ரமேஷ் அது தொடர்பான விஷயங்கள் நம்மளுக்காக கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்றைக்கு நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக நிர்வாகிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். குறிப்பாக திமுக கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த நினைத்தவர்களுடைய சதியை எல்லாம் முறியடித்து திமுக கூட்டணிக்குள்ள புதிதாக பல்வேறு கட்சிகளை கொண்டு வந்திருக்கோம். அதனால கூட்டணி வலிமை, நலத்திட்டம், 5 ஆண்டு திமுக அரசினுடைய சாதனைகள் எல்லாமே பொதுமக்கள் இடையே ஒரு பாசிட்டிவ் ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிறதுனால திமுக நிர்வாகிகள் ஒவ்வொரு நாளுமே பொதுமக்களை சந்திச்சு திமுகவுக்கு ஆதரவான விஷயங்களை எல்லாம் சொல்லி, சாதனைகளை சொல்லி வாக்குகளை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலை இன்றைய கூட்டத்தில் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி தேர்தல் முடிகிற வரைக்கும் உட்கட்சி பிரச்சனை எதுவுமே இருக்கக்கூடாது. தனிப்பட்ட மனஸ்தாபம் கூட திமுகவின் வெற்றியை பாதிக்கிறத நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தகவலையும் பதிவு பண்ணியிருக்கிறார். அதே மாதிரி கட்சிக்குள்ள குழப்பத்தையோ பிரச்சனையோ யாராவது உண்டாக்குறது அப்படிங்கிற மாதிரியான தகவல் என் காதுக்கு வந்தால் அவங்க எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் அவர்கள் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு தகவலையும் திமுக தலைவர் இன்றைய மாவட்ட செயலர் கூட்டத்தின் வாயிலாக தெரிவிச்சிருக்கிறார். அதே மாதிரி மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும்போது அமைச்சரவையில் சீனியாரிட்டி அப்படிங்கிறதுலாம் 2வது பட்சம்தான். யார் அதிகமான வெற்றியை தேடி தராங்களோ அவங்களுக்கு தான் அந்த அமைச்சரவையில் முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் இன்றைய கூட்டத்தில் பதிவு செஞ்சிருக்கிறத பார்க்க முடிகிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள் எல்லாமே திமுகவின் வெற்றிக்காக தான் பணியாற்றுறாங்க. வேட்பாளரை தேர்வு செய்யக்கூடிய இடத்துல மாவட்ட செயலாளரோ மண்டல பொறுப்பாளரோ இல்லை. அதே மாதிரி இவரை போய் பார்த்து பேசினா சீட்டு கிடைக்கும், அவரை போய் பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணால் நமக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்லாம் யாரும் நினச்சிட்டு இருக்க வேண்டாம். உங்களுடைய நேரத்தையும் உழைப்பையும் வீணாக்க வேண்டாம். மக்கள்கிட்ட யாருக்கு செல்வாக்கு இருக்கோ, மக்கள் யாரை விரும்புகிறாங்களோ, யாருக்கு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கோ அவங்க தான் திமுகனுடைய வேட்பாளராக அறிவிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் இன்றைய கூட்டத்தின் வாயிலாக திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். வரக்கூடிய நாட்களில் திமுகவுக்கான தேர்தல் பணிகளில் அதிகம் கவனம் செலுத்தணும். திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கைகூடி இருக்கிறதுனால இந்த வாய்ப்பை நிர்வாகிகள் சரியான வகையில் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவலை முதலமைச்சர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். மற்றொரு பக்கம் திமுக கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் இறுதி செய்யக்கூடிய பணியில் திமுக தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க. ஏற்கனவே காங்கிரஸ், மதிமுக போன்ற 5 கட்சிகளோடு தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்ட நிலையில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே எங்களுக்கு தொகுதி கூடுதலாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கடந்த முறை 6 இடங்களில் போட்டியிட்ட 2 கம்யூனிஸ்ட் கட்சியுமே இந்த முறை கூடுதல் இடங்கள் வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குமே தொகுதியை குறைத்து கொடுக்கறதுக்கு முன் வர்றதுனால கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதை ஏற்க மறுக்கிறாங்க. அடுத்தடுத்த ஆலோசனையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறாங்க. வரக்கூடிய நாட்களில் திமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்பட்டு கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டதுனால இந்த வாரத்தில் திமுகவினுடைய அந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் எல்லாம் கையெழுத்தாகும் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட அடுத்த நாளே ஃபுல் ஃபோர்ஸ்ல களப்பணிக்கு தயாராகிட்டாங்க திமுக. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.